எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா. அவரோட லுக்ஸா இருக்கட்டும், அவரோட நடிப்பா இருக்கட்டும், அவரோட அந்த கேரக்டரைசேஷனா இருக்கட்டும், அந்த கேரக்டர் ஆர்க்கா இருக்கட்டும், அதை அவர் பண்ண விதமா இருக்கட்டும், எவ்ரிதிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. உண்மையிலேயே சூர்யா ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட் தான். அவரை வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னும் நான் படம் பார்த்துட்டு இருக்கிற போது அவரோட என்ட்ரி அந்த மைக்கு கிட்ட வந்து நிற்கும் போதே பின்னாடி ஒருத்தங்க ஆச்சுன்னா, வானா வானா உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுனா அப்படின்றது தான் அந்த வார்த்தை வந்து உண்மை. அவன் ஒரு ரசிகர் வந்து அடிமனசுல இருந்து அந்த வார்த்தையை சொன்னா அதுதான் உண்மை. ஸோ சூர்யாவோட இந்த முழு படத்துலயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. குறை சொல்ற மாதிரி இல்லை. அவரோட லுக்கும் சரி, அவரோட ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்தாலுமே வந்துட்டு இந்த சூர்யா வந்துட்டு ஃபார் மோர் பெட்டர் தென் கங்குவா அண்ட் எதற்கும் துணிந்தவர். ஸோ அந்த விதத்துல சூர்யாவுக்கு இது ஒரு பெரிய கம்பேக். அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு இது ஒரு கம்பேக். அதுக்கடுத்து அந்த சின்ன வயசு சூர்யா ஹரிஷ்னு ஒரு பையன் பண்ணியிருப்பான். எஸ்பெஷலி அவங்களோட நடிப்பு ரொம்பவே பிரமாதமா இருந்தது. அதுலயும் அந்த ட்ரெயின் ஃபைட் ஒன்று வரும், ரொம்பவே பிரமாதப்பட்டிருந்தாப்புல. அவருக்கு வந்து இதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணுவான்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஏகப்பட்ட வில்லன்கள், ஜோஜு ஜார்ஜ், பிரகாஷ் ராஜ், அப்புறம் நாசரோட பையன் வர வித்து, இந்த மாதிரி வில்லன்கள் கூட்டத்துக்கு வந்து பஞ்சமே இல்லை. நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதுல சிறப்பா பண்ணதுன்னா விது வந்து ஒரு சைக்கோ கேரக்டர், ஒரு சைக்காட்டிக்கா ஒரு முதலாளியா இருக்கிற ஒரு அடிமைக்கூடத்தை எப்படி வச்சு நடத்தணும், அவங்களோட இறப்பையும் அவங்களோட வலியுமே வந்து ரசிக்கிற ஒரு கொடூரமான வில்லன். அது ரொம்பவே பிரமாதப்படுத்தியிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன்னு நான் நினைக்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன். இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து, அதாவது இந்த படத்தோட ஹைப்பை உண்மைன்னு ஆக்குறது இந்த படத்தோட பாடல்கள். அதுல ஆரம்பிச்சு இந்த படத்துல பிஜிஎம் இதுக்கப்புறம் 6 ட்ராக் வந்து அவர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு படத்துல பிஜிஎம் வந்து சூப்பரா இருந்தது. வகையில எனக்கு இந்த படம் முதல் பாதி கொடுத்த திருப்திக்கு எனக்கு இந்த படம் எவ்வளவு தூரத்துக்கு மஜாவா இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். கம்ப்ளீட்டா ஒரு 100க்கு 90 வர வேண்டிய ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு படம் கம்ப்ளீட்டா ரைட்டிங்கோட சொதப்படுறதுனால 160லேயே நின்றுச்சு. ஒரு ஆவரேஜ் மூவியா